Hello everyone, I am Anish from Alice Blue. Welcome back to our Alice Blue Tamil YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம Alice Blue and Web பிளாட்ஃபார்மில் புதுசாக இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் பற்றி அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹோம் பேஜில் தான் இருக்கிறேன், இப்போது சார்ட் பேஜில் இருக்கிறேன். ஸோ இங்கே ப்ரீடிஃபைன்டு வாட்ச் லிஸ்ட் நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கு இருக்குது. லெட்ஸ் ஐ டேக் அன் எக்ஸாம்பிள் வித் நிஃப்டியில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு மாருதி சுசுக்கியோட இது எடுத்துக்கிறேன். ஓகேவா, அங்கே இருக்குது, ஆல்ரெடி இருக்கும். இதில் மோரில் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் டெக்னிக்கல்ஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ரொம்ப ஒரு லேமேன் இன்வெஸ்டர்ஸ், மார்க்கெட் பற்றி பெரிய அடிப்படை புரிதல் எதுவும் இல்லாமல், ஒரு ட்ரேடராக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்து சின்னதாக டெக்னிக்கல்ஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டருக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதுக்கான தான் இந்த ஃபீச்சர்ஸ், இந்த டூல் அப்படின்றது நம்ம வச்சிருக்கிறோம். ஓகேங்களா, இனிஷியலி நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்குள்ளே போய்க்கலாம். ஃபண்டமெண்டல்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா இனிஷியலி ஸ்வாட் அப்படின்றது தெரியும். ஸ்வாட் அப்படின்றது ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். ஓகேவா, ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரெங்த் இருக்கு, வீக்னஸ் என்னென்ன இருக்கு, அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டாட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் இருக்கக்கூடிய ரேஷியோஸ் அண்ட் மெட்ரிக்ஸ், பி ரேஷியோ என்ன மாதிரி இருக்கு, பிபி ரேஷியோ என்ன மாதிரி இருக்கு, கேபிட்டலைசேஷன் எவ்வளோ இருக்கு, செக்டார் பி எவ்வளோ இருக்கு, இந்த மாதிரியான ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு இங்கே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா அந்த ஸ்டாக்ல நீங்கள் ஏதாவது ஹோல்டிங் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் ட்ரா டவுனில் இருந்தீங்கன்னா எவ்வளோ ட்ரா டவுனில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இந்த ஏரியாவில் புரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் இந்த ஹோல்டிங்ஸ் எதுவும் இதில் இல்லாதனால அது உங்களுக்கு நோ டீட்டெயில் ஃபவுண்ட் அப்படின்னு வந்திருக்கு. தென் அகெயின் அதுக்கு அடுத்தபடியாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இப்போ உதாரணத்துக்கு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது, எஃப்ஐஐ எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அண்ட் அடுத்தது எம்எஃப் மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது டிஏஏ அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க, அண்ட் அதர்ஸ்ன்ற இஸ் நத்திங் பட் இஸ் ரீட்டைலர்ஸ் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் இது கூடவே இங்கே ப்ரொமோட்டோ எவ்வளோ ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக யார் எவ்வளவு ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் இங்கே இருக்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எம்எஃப்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தபடியாக ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது அண்ட் டீல்ஸ் இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட்டில் கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா லிஸ்ட் ஆகும். டிவிடெண்ட் லாஸ்ட்டாக எப்போ கொடுத்துருந்தாங்க, போர்ட் மீட்டிங் எப்போ நடந்திருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நம்ம மாருதி பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்க்கணும்னாலும் ஃபண்டமெண்டல்ஸில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இங்கே ஃபினான்ஷியல் போயிட்டிங்கன்னா ஃபினான்ஷியலி ஸோ இவங்களோட அசட் எவ்வளவோ, லயபிலிட்டிஸ் எவ்வளவோ, ஷேர் கேபிட்டல் எவ்வளவு, ரிசர்வ் அண்ட் சப்ளஸ் எவ்வளவு, லாங் டேர்ம் லயபிலிட்டி எவ்வளோ இருக்குது, ஷார்ட் டேர்ம் பாரோயிங் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். டீல்ஸ் இருந்ததுன்னா டீல்ஸ் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். அண்ட் கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். டிவிடெண்ட் அண்ட் போனஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா லிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். பேசிக்காக ஒரு லேமேன் கூட இதை பார்த்து புரிஞ்சு ஃபண்டமெண்டலி ஒரு வியூ அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் பற்றி. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நிஃப்டி 50 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வேணும்னா இங்கே பார்த்துக்கலாம். இல்லை நமக்கு ஏதோ ஒரு ஸ்டாக்ல நம்ம பார்க்கணும், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டிக்சனில் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸ் போயிட்டேன்னா டிக்சனோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, ஸ்ட்ரெங்த் எவ்வளோ, வீக்னஸ் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸ்டாட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம், ஃபினான்ஷியல்ஸ் எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்றதும் நீங்கள் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஃபண்டமெண்டல்ஸ். அடுத்தபடியாக இருக்கிறது என்னன்னா டெக்னிக்கல்ஸில் இது இருக்கக்கூடியது மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்ங்கிறது நத்திங். இங்கே நமக்கு ரெண்டு விதமான மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அண்ட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்லோ மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்ங்கிறது ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ். இப்போ பெரும்பாலான மூவிங் ஆவரேஜ் பியரிஷ்னஸ்ல தான் இருக்கு, விச் மீன்ஸ் ப்ரைஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,000, அதாவது லாஸ்ட்டாக இன்னையோட லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் எல்டிபி என்னன்னு பார்த்தோம்னா 15,432.80 இருக்கு. கரெக்டுங்களா, இப்போ 15,432க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய இஎம்ஐஸ் எல்லாமே பார்த்தோம்னா புல்லிஷ் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவோம். இப்போ 13,000ல ஒரு மூவிங் ஆவரேஜ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டுங்களா, 13,048, அதாவது 15,430க்கு கீழே, அதாவது விட கம்மியான லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 200 SMA ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் 200 EMA 8,668ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூவிங் ஆவரேஜ் மட்டும்தான் உங்களுக்கு புல்லிஷ்னஸாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.
ரிமைனிங் 10 மூவிங் ஆவரேஜஸ் இன்னும் டெய்லி டைம் ஃப்ரேமில் 10 மூவிங் ஆவரேஜஸ் வந்து பியரிஷ்னஸ் காமிக்குது. அப்போது ஓவரால் மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ட்ரெண்ட் அப்படின்றது பியரிஷ் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 1 வீக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டெலிவரி அண்ட் வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா HDFC பேங்கோட இந்த டேட்டா நான் எடுத்துக்கிறேன், டெக்னிக்கல்ஸ் எடுக்கும்போது இப்போ எனக்கு HDFC பேங்க்கில் ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ் மட்டும்தான் புல்லிஷ்னஸில் இருக்குது. அந்த ஒரு மூவிங் ஆவரேஜ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 200 EMA மட்டும்தான் புல்லிஷ்னஸாக காமிக்குது. அகெயின் எல்லா EMIs SMIs எல்லாமே வந்து பியரிஷில் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ட்ரெண்டுங்கிறது பியரிஷ்னஸில் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ பார்க்கும்போது இந்த டேயில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய பிவோட்டல் லெவல் எங்கே இருக்குது, பிவோட்க்கு மேலே ப்ரைஸ் இருக்கா, பிவோட்க்கு கீழே ப்ரைஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது, எந்த லெவலில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பிவோட் லெவல் எங்கே இருக்குது, அதோட பாட்டமில் பேஸ்ட் ஆன் இது வந்து பிவோட்டோட கால்குலேஷன்ஸில் தான் வரும். அண்ட் அது இல்லாமல் ப்ரைஸோட சேஞ்ச் லாஸ்ட் 1 வீக்கில் 1 மந்த் 3 மந்த் அண்ட் 1 இயரில் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டெலிவரி அண்ட் வால்யூம், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டெலிவரி நடந்திருக்கு, எவ்வளோ வால்யூம் பில்டப் ஆகிருக்கு, ஸோ இவ்வளோ இந்த இதில் வந்து பார்த்தீங்களா லாஸ்ட் ட்ரேடட் டேயில் எவ்வளோ டெலிவர்ட் ஆகிருக்கு, ஸோ அண்ட் இங்கே வந்து எவ்வளோ வால்யூம் பில்டப் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு லேமேன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, ரொம்ப ஒரு பிகினர் இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செஷனில் அட்ரஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். திஸ் இஸ் அனிஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.